உங்களுக்கு எப்படிப்பட்ட கடன் பிரச்சனையா இருந்தாலும் இந்த ஒரு கோவிலுக்கு தொடர்ந்து 11 திங்கட்கிழமை வந்தா சரியா போயிடும்னு சொல்றாங்க. இந்த கோவில் எங்க இருக்குன்னு சொல்றேன். அதுக்கு முன்னாடி இது போல தகவலை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் கும்பகோணத்துக்கு கிளம்பி வந்துருங்க. அங்க இருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய திருச்சேரை சார பரமேஸ்வரர் கோவில் வந்துருங்க. அங்க இருக்கக்கூடிய ரின விமோசன லிங்கேஸ்வரரை தொடர்ந்து 11 வாரம் திங்கட்கிழமை அர்ச்சனை செய்து 11வது வாரம் அபிஷேகத்துல கலந்துக்கிட்டா நம்மளோட பிரார்த்தனை நிறைவேறிடும். இந்த கோவில் இருக்க ரின விமோசன லிங்கேஸ்வரர் சன்னதியில நம்ம கையில பூவை கொடுத்து வறுமை நீக்கக்கூடிய வசிஷ்ட மந்திரம் கூறி நம்ம கையில இருந்து பூவை திரும்ப பெற்று நம்மளோட வறுமை நீங்கிறதுக்காக பிரார்த்தனை பண்றாங்க. இந்த கோவில்ல தான் சிவபெருமான் மார்க்கண்டேய மகரிஷிக்கு அவரோட பிறவி கடனை நீக்கி முக்தி அளிச்சிருக்காரு. வேற எந்த கோவிலும் இல்லாத தனி சிறப்பா இந்த கோவில்ல இருக்கக்கூடிய பைரவருக்கு தனி தேவார பாடல் அப்பர் பெருமானால பாடப்பட்டிருக்கு. இந்த கோவில் தேவார பாடல் பெற்ற 274 சிவத்தலங்கள்ல ஒன்று. இந்த கோவில்ல இருக்கக்கூடிய சிவபெருமானோட பெயர் சென்னறி அம்பிகை ஞானவல்லி. இந்த கோவில்ல இருக்கக்கூடிய சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியா உருவாயிருக்காரு. சூரியன் பூஜை பண்ண தலங்கள்ல இந்த திருக்கோவிலும் ஒண்ணு. இந்த கோவில்ல வேற எந்த கோவிலையும் இல்லாத மாதிரி ஒரே சன்னதியில சிவதுர்க்கை, வைஷ்ணவி துர்க்கை, விஷ்ணு துர்க்கை மூவரும் காட்சி அளிக்கிறாங்க. உங்களுக்கும் தீராத கடன் பிரச்சனையிலிருந்து விடுபட நினைக்கிறீங்கன்னா இந்த கோவில்ல வந்து மனமுருக வேண்டிட்டு போங்க. மேலும் இந்த வீடியோவை தீராத கடன் பிரச்சனையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணிடுங்க.